2019க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேர்றாரு. கிழக்கு டெல்லி இவருக்கு கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட பெருவாரியான வெற்றி 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச கௌதம் கம்பீர் இந்த எலெக்ஷனில் ஜேபி நட்டா அவர்களுக்கு நான் அரசியலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறேன், நான் கொஞ்சம் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அரசியலேருந்து விலகுறாரு. ஏன் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, கொஞ்சம் மோடியை கொஞ்சம் மிஞ்சிடலாம், மோடியை கொஞ்சம் தாண்டி போயிடலாம், மோடி எடுக்கிற முடிவுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது பெரிய சொல்லப்படுது. கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த முடிவு எடுத்ததுக்கு 3 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. அந்த 3 மிக முக்கியமான காரணங்கள் மோடியை எந்த வகையில் கௌதம் கம்பீர் மிஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னபடி 2019க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனில் சேர்றாரு கௌதம் கம்பீர் அவர்கள். உடனடியே அவர் ஒரு நட்சத்திர வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டகரியில் வச்சு டெல்லி கிழக்கு அப்படிங்கிற ஒரு தொகுதி கொடுக்குறாங்க. அந்த தொகுதியில் பிஜேபி டெல்லி முழுக்கவே 2019 எலெக்ஷனில் ஸ்வைப் அடித்தாங்க. 7 அவுட் ஆஃப் 7 அடித்தாங்க. அந்த 7 அவுட் ஆஃப் 7ல் டெல்லி கிழக்கில் கௌதம் கம்பீர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆம் ஆத்மி வேட்பாளரை 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில், சொல்லப்போனால் 7 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கௌதம் கம்பீர் அவர்கள் தோக்கடிச்சாங்க. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 6,95,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கௌதம் கம்பீர் அவர்கள் ஜெயிச்சாங்க. இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெற்ற கௌதம் கம்பீர் அவர்கள் அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் அத்தனையுமே பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் கௌதம் கம்பீர் அவர்கள் ஜொலிக்கலை. மீண்டும் இவருக்கு தலைமை வாய்ப்பு கொடுக்காது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் கௌதம் கம்பீர் அவர்கள் விலகிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்லப்படுது. கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த விலகலை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய, பிஜேபியோட தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய PL சந்தோஷ் அவர்களை சந்திக்கிறாங்க. PL சந்தோஷ் அவர்களை சந்திச்சுட்டு இந்த மிக நேர்த்தியான முடிவை கௌதம் கம்பீர் அவர்கள் எடுக்கிறாங்க. ஸோ கௌதம் கம்பீர் அவர்கள் ஏன் விலகினாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைமை கொஞ்சம் விஷயத்தை வெளியே கொஞ்சமாக கசிய விடுறாங்க. அந்த கசிய விட்ட சில செய்திகள் அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கும்போது 3 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. கொரோனா சமயம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். இவர் வந்து ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு. அந்த அறக்கட்டளை வந்து மோசடி பண்ணிருச்சு, முறைகேடு பண்ணிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த சமயத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. இவர் அறக்கட்டளை மேலே ஒரு அவப்பெயர் அந்த சமயத்தில் ஏற்பட்டது. பிஜேபி வந்து கொரோனாவை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் இவர் அறக்கட்டளை ஒரு கரும்புள்ளியாகவும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவும் இருந்தது. தலைமைக்கு பிடிக்கல அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. டெல்லி தலைவர்களோட பெரிய லெவலில் இணக்கத்தில் இல்லை. டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தான் ஆட்சியில் இருக்குது. ஆம் ஆத்மிக்கு எதிராக பெரிய லெவலில் அரசியல் எதுவுமே இந்த மனுஷன் முன்னெடுத்த மாதிரி தெரியல. இவர் ஒரு நட்சத்திர கேண்டிடேட் தான், இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நட்சத்திர கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய இவர் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி பெரிய லெவலில் அரசியல் வேலைகள் எதுவுமே செய்யலை. மக்கள் சேவையும் பெரிய லெவலில் செஞ்ச மாதிரி தெரியல. வந்தார், நின்னாரு, ஜெயிச்சாரு. லோக்சபாலையும் பெரிய லெவலில் பேசினார், விவாதத்தில் கலந்துக்கிட்டாரு, நிறைய கேள்விகளை கேட்டார். எதுவுமே செய்ய கிடையாது. வந்தார், நின்னார், ஜெயிச்சார், அதுக்கப்புறம் அரசியல் வேணாம்னு சொல்லி வெளியே போயிட்டார். இதுதான் கௌதம் கம்பீர் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை சொல்லப்படியான விஷயமா இது மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே கௌதம் கம்பீர் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பண்ணலை. ஸோ இது எல்லாத்தையும் தலைமை வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டாங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுத்தா பெரிய லெவலில் மக்களோட அதிருப்தியை சம்பாதிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து அசிங்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தரலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. வாய்ப்பு கொடுக்காம இருந்தால் செய்திகள்லாம் எப்படி வரும்? கௌதம் கம்பீர் அவர்களுக்கு டெல்லியில் மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது, போன எலெக்ஷனில் ஜெயிச்ச கௌதம் கம்பீர் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி செய்தி வரும். இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையானது அவருக்கு பிடிக்கல. அதனால நான் அரசியலை விட்டு வெளியே போயிடுறேன், எனக்கு அரசியல் வேணாம், அரசியல் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் கிரிக்கெட் போகலான் இருக்கேன், IPL பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நகர்ந்து போயிடுறாரு. ஸோ வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வாய்ப்பு வேணான்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்கிறது எந்த அளவு நல்லாயிருக்கும். ஸோ அதனால கௌதம் கம்பீர் அவர்கள் PL சந்தோஷ் அவர்களோட ஆலோசனை பேரில் இந்த முடிவு எடுத்ததா பெரிய லெவலில் சொல்லப்படுது. வேலையை இவர் சரியாக செஞ்சிருந்தா மீண்டும் தலைமை வாய்ப்பு வழங்கியிருக்கும். தலைமை வாய்ப்பு வழங்கியிருந்தா மக்கள் முடிவு எடுத்துப்பாங்க, கௌதம் கம்பீர் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி. கட்சியே இவர் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால மக்களும் அதே முடிவுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி தலைமை புரிஞ்சுக்கிட்டதுனால இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. வேற எதுவும் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் அந்த செய்தியில் இல்லை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.